ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் யூவர்ஸ், நான் தான் வாங்க போகலாம் மனந்து பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம ஜெயம் ரவி, கீர்த்தி சுரேஷ் நடிப்பில் புதுமுக அந்தோனி பாக்கியராஜ் இயக்கத்தில் வந்திருக்கிற சைரன் 108 இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படம் பிப்ரவரியில் தியேட்டர் ரிலீஸ் ஆகி இப்போ ஹாட்ஸ்டார் ஓடிடியில் வந்துருக்கு. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு கைதியின் டைரி மாதிரி ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி. அதில் கமலஹாசனோட ஒய்ஃபை சில பேர் கொலை பண்ணிடுவாங்க. அவர் மேலே பழி விழுந்து அவர் ஜெயிலுக்கு போயிடுவார். 12 வருஷம் கழிச்சு அவங்கள பழி வாங்குவார். இதில் வந்து 12 வருஷம் கழிச்சு வந்து ஜெயம் ரவி பரோலில் வராரு. அவர் பரோலில் வந்த கேப்பில் ஒரு அரசியல்வாதி கொல்லப்படுறான். இதுக்கு நடுவில் கீர்த்தி சுரேஷ் அவங்க மேலே ஒரு கொலைப்பழி விழுந்து அவங்க அதுலேருந்து வெளில வந்து இன்ஸ்பெக்டரை திரும்ப ரீஜாயின் பண்ணுறாங்க. இவங்க இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. இந்த கொலையெல்லாம் ஏன் நடக்குது, இவங்க வந்து ஜெயம் ரவி தான் கொலை பண்ணாருன்னு சந்தேகப்படுறாங்க. பட் ஜெயம் ரவி ரொம்ப அப்பாவியா தனக்கு இந்த கொலைக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்றாரு. ஒவ்வொரு கொலை நடக்கும் போதும் அவருக்கு அகைன்ஸ்டாக தான் எவிடன்ஸ் இருக்கு, அதனால அவன் ஒன்றும் பண்ண முடியல. உண்மையில இந்த கொலை ஏன் நடந்தது, ஜெயம் ரவி வந்து பிளாஷ்பேக்ல ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவராக காமிக்கிறாங்க. அப்படிப்பட்டவர் ஏன் இந்த ஒரு அரசியல்வாதிக்கும் போலீஸ் டிஎஸ்பிக்கு எதிராக செயல்படணும், இவர் தான் கொலை பண்ணாரா அப்படின்றத வந்து கொஞ்சம் விறுவிறுப்பா இயக்குனர் சொல்லியிருக்கிறாரு. படத்தோட ப்ளஸ் வந்து நிச்சயமா ஜெயம் ரவி ஒரு மிடில் ஏஜ், ஒரு 40-45 வயசு மாதிரி கிரே ஹேர்ல வந்து அமைதியான உடம்பு, ஒரு கொலை பண்ணியிருப்பாருன்ற மாதிரி நம்ம நம்பவே முடியாத அளவுக்கு ஒரு தோற்றத்தில் வராரு. அதே மாதிரி ஆக்ஷன் காட்சியில தனக்கே ஒரு ஹைட் வந்து அவருக்கு ரொம்ப அழகாக ஹெல்ப் பண்ணுது. ஸோ இவருக்கு ரொம்ப நாள் கழிச்சு அவர் இண்டிவிஜுவல் ஹீரோவா அவருக்கு நல்ல ஒரு மூவி அதை திறம்பட அவர் செஞ்சிருக்காரு. அதே மாதிரி கீர்த்தி சுரேஷ் இவங்க வந்து என்னதான் வந்து ஸ்ட்ரிக்டா ரொம்ப சின்சியரா அப்படி வர்றப்பா வைஜெயந்த் ஐபிஎஸ் மாதிரி இருந்தா கூட அவங்க அமுல் பேபி மூஞ்சி வந்து அப்பப்போ அதை வந்து இறக்கி விட்டுருது. பட் இருந்தாலும் வந்து தன்னோட கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பாக யோகி பாபு மற்ற கூட இருக்கிற போலீஸ்லாம் டீல் பண்ற விதம் நல்லாவே இருக்கு. யோகி பாபு படத்துல வந்து நம்ம ஜெயம் ரவியை கூடயே பார்த்துக்கிற ஷேடோ போலீஸா வர்றாரு, அப்பப்போ கிச்சு மூட்டுறாரு. மொத்தத்தில் படத்தோட ப்ளஸ் ஒரு பிகினிங்ல ஒரு கொலை நடக்குது. அதுக்கப்புறம் ஜெயம் ரவி பரோல்ல வராரு. அவர் பொண்ணு வந்து அவரை பார்க்காம வெறுத்து ஒதுக்குறாங்க. அம்மா வந்து நல்லா கவனிச்சுக்கிறாங்க. வீட்டில் அண்ணன் தம்பி இருக்காங்க. ஏன் கொலை பண்ண, எதுக்கு கொலை பண்ணாலும் இன்டர்வல் வரையும் கொண்டு போல. நடுவில் கீர்த்தி சுரேஷை காமிக்கிறாங்க. அவங்க மேலே ஒரு கஸ்டோடிக்கல் டெத்து குழப்பலி விழுந்து அவங்க அதுலேருந்து வெளில வந்து ரீஜாயின் பண்ணுறாங்க. ஒவ்வொரு கேரக்டர் அழகாக இன்ட்ரடியூஸ் பண்ணி இன்ட்ரோல் வரையும் எதனால கொலை நடந்தது, ஏன் நடந்ததுன்ற ஒரு கெஸ்ஸிங்லேயே நம்மளை விட்டுருக்காங்க. இந்த ஒரு கொலைக்குமே நம்ம ஜெயம் ரவி டேரக்டா சம்மந்தப்படுத்தாம அதே மாதிரி அவர் பண்ணிருப்பாருன்ற சந்தேகத்தையும் ஆடியன்ஸுக்கு கொடுத்த விதத்துல வந்து இயக்குனர் ஜெயிச்சிருக்கிறாரு. கீர்த்தி சுரேஷ் ஜெயம் ரவி இப்படி இருந்தா கூட எங்கேயுமே அந்த லவ்க்கான ஒரு காம்போவோ அது மாதிரி தேவையில்லாத திணிப்புக்காக காமெடியோ பாடல்களோ அதெல்லாம் இல்லாத படத்துக்கு பெரிய ப்ளஸ். பிளாஷ்பேக்கில் அனுப்பமா அதாவது டெஃபன் டம்மா வந்தால் கூட தன் நடிப்பு ரொம்ப நீட்டாக இருக்கு. அது மாதிரி கொலை செய்யப்படுற மெத்தடு, ஜெயம் ரவி ஜெயிலில் இருந்தபோது அவங்க யார் கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாரு, இதெல்லாமே இயக்குனர் வந்து ஈஸியாக நல்லபடியாக காமிச்சிருக்காப்புல. மைனஸ் தான் பார்த்தீங்கன்னா படத்தோட கதை வந்து ஒரு புதுசா என்னடா அப்படின்னு சொல்ற மாதிரி ஏற்கனவே சொல்ற மாதிரி ஒரு கைதியின் டேரியோட அந்த பாதிப்பு தான் அதை வந்து மாடர்னைஸா இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்காப்புல. ரைட்டிங் ஒரு இன்ட்ரோல் வரையும் நல்ல கிரிப்பா போயிட்டு இருந்தா கூட அதுக்கப்புறம் இந்த கன்வீனியன்ட்டுக்காக அவர் மாத்திக்கிட்ட மாதிரி இருக்கு. குறிப்பா கொலை நடக்கிற இடத்துல ஜெயம் ரவி வந்து போகும்போது நமக்கு ஓரளவு சந்தேகம் வர்றது. ஸோ இந்த கொலையெல்லாம் கொஞ்சம் ஒரு இன்டெலிஜென்டா அவர் பண்ற மாதிரி பட்டா கூட கிளைமேக்ஸ் அவர் சமுத்திரக்கணி டீல் பண்றது ரொம்ப ஓப்பனா நார்மல் கொலை மாதிரி படம் முடிஞ்சிருது. படத்துக்கான காரணம் வந்து இவர் ஏன் கொலை பண்ண நடந்துக்கிறார் அப்படின்றதுதான். அதுக்கு எதனா ஒரு பெருசா ஒரு விஷயம் எதிர்பார்த்தா ஒரு ஆணவ கொலை அந்த மாதிரி ஒரு நார்மலான மேட்டரா கொண்டு போயிருக்காங்க. அதே மாதிரி இவர் ஜெயம் ரவி யாருக்காக போய் சப்போர்ட் பண்ணி சமுத்திரக்கணி இவங்க எல்லாம் பழிச்சுக்கிறாரோ அவருக்கு இவருக்குமான ஒரு பாண்டிங் பெருசா இல்லாதனால ஏதோ ஹீரோப்பா யாரோ காப்பாற்ற போனான்ற மாதிரி தான் இருக்கு. ஒருத்தன் ஜாதி இல்லைன்னு சொன்னா அவன் என்ன ஜாதின்னு ஆராயறத விடுங்கப்பான்னு ஜெயம் ரவி பேசுறதெல்லாம் ரொம்ப அருமையா இருக்கு. இதெல்லாம் ஒரு சாதாரண ஆம்புலன்ஸ் டிரைவர் ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து அதுவும் தான் தங்கச்சிக்காக பேசும் பொழுது இவ்வளவு தன்னோட்ட பேசுறதெல்லாம் நம்புற மாதிரி இல்லை. படத்துல விசுவாசமோட ரிசம்பளன்ஸ் போய் அப்பா பொண்ணு சென்டிமெண்ட் உள்ள பூத்த முயற்சிருக்காரு. பட் அதுல ஒரு கூட்டம் கூட ஓரளவு வந்து இது ஒரு கூட்டம் இருக்கு. படம் மொத்தத்துல ஒரு கமர்ஷியலா ஒரு தடவை பார்க்கலாம், போர் அடிக்காம தான் ஓடிடின்றனால பெருசா போர்ல. பட் இருந்தாலும் வந்து ஸ்கிரீன் பிளே இன்னும் டைட் ஆகும். கதை வந்து ஒரு புது மாதிரியா இருந்தா பெரிய லெவலில் இந்த சைரன் வந்து போயிருக்கும். பட் ஸ்டில் எடுத்த படம் ஓடின விஷயத்தையும் சரி, ஒரு 2 மணி நேரத்துல முடிச்ச விஷயத்தையும் சரி, இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போன விஷயத்திலையும் சரி படம் பார்க்குற மாதிரி தான் இருக்கு. வாங்கப்பலாம் பஞ்ச் லைன் சைரன் சவுண்ட்ஸ் குட் 2.5 ஸ்டார் ரேட்டிங் கொடுக்கலாம். இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்கப்பலாம் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், பாய்.